ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 106வது ശ്ലോകം. 5 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. மூலாதார பத்மத்துல உட்கார்ந்துருக்கிறவளும் 5 முகங்களோடு கூடினவளும் அஸ்தி அப்படிங்கிற தாதுவில வசிக்கிறவளும் அங்குஷம் தொடங்கின ஆயுதங்களை தரிச்சுன்னு இருக்கிறவளும் வரதா தொடங்கின சக்திகளால மூலாதார பத்மத்தோடு 4 தளங்களில உட்கார்ந்து சேவிக்கப்படுறவளும் தேவிதான் அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. மூலாதாராம்புஜாரூடா பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அங்குஷாதி பிரஹரணா வரதாதி நிஷேவிதா. 514 518 வரைக்குமான நாமங்களாக்கும் இதுல இருக்கு. மூலாதார அம்புஜ ஆரூடா, மூலாதாராம்புஜாரூடா, അതൊരു നാമം. அடுத்தது பஞ்சவக்த்ரா அப்படிங்கிற நாமவும் அஸ்தி சம்ஸ்திதா அப்படிங்கிற நாமவும் கூட்டி சேர்த்தி பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு சொல்லப்படுறது. பஞ்சவக்த்ர அஸ்தி சம்ஸ்திதா. பஞ்சவக்த்ரா அப்படிங்கிறது ஒரு நாமம், அஸ்தி சம்ஸ்திதா அப்படிங்கிறது இன்னொரு நாமம். 2 நாமங்கள் தனித்தனி நாமங்களாக்கும், அந்த நாமங்களை கூட்டி சேர்த்தியாக்கும் பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு சொன்னது. அடுத்தது அங்குஷ ஆதி பிரஹரணா, அங்குஷாதி பிரஹரணா. அடுத்தது வரத ஆதி நிஷேவிதா, வரதாதி நிஷேவிதா. இத்திரையுமாக்கும் இந்த நாமத்துக்குள்ள இருக்கிற பதங்கள். கண்டத்துல விசுத்தி சக்கரத்துல இருக்கிற டாகினி தேவிய ஸ்துதிச்சா, ஹிருதயத்துல அநாகத பத்மத்துல இருக்கிற ராகினி தேவிய ஸ்துதிச்சா. டாகினி தேவி தொக்கு அப்படிங்கிற தாதுவுக்கு அதிபதியாக்கும், ராகினி தேவி ரக்தம் அப்படிங்கிற தாதுவுக்கு அதிபதியாக்கும். நாபியில மணிபூரக சக்கரத்துல சப்ததாதுக்களில மாம்சம் அப்படிங்கிற தாதுவுக்கு அதிபதியாயிருக்கிற லாகினி தேவிய ஸ்துதிச்சா. லிங்கஸ்தானத்துல சுவாதிஷ்டான சக்கரத்துல மேதஸுக்கு அதிபதியாயிருக்கிற காகினி தேவியையும் வாக்தேவிகள் ஸ்துதிச்சா. இப்போது குதலிங்க மத்தியத்துல வா முதல்க்கு சா வரைக்கும் இருக்கிற 4 அக்ஷரங்கள் கூடி சேர்ந்த தளங்களோடு கூடின 4 தளங்களோடு கூடின மூலாதார சக்கரத்துல தூம்ரவர்ணவும் 5 முகவும் முல்கான்னத்துல பிரியவுமாயிட்டு இருக்கிற தேவி 4 கைகளில அங்குஷம், கமலம், புஸ்தகம், ஞான முத்ரா இதெல்லாம் தரிச்சுண்டு வரதா தொடங்கின 4 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு அஸ்திக்கு அதிபதியாயிருக்கிற
சாகினி தேவிய வாக்தேவிகள் துதிக்கிறா. ஐநூத்தி 14வது நாமம் മൂലാധാരാംബുജാരൂഢാ. 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. குதத்துக்கும் லிங்கத்துக்கும் நடுவுல 4 தளங்கள் இருக்கிற மூலாதார பத்மத்தில சாகினி தேவி ஆயிட்டு வசிக்கிறா தேவி. ஆரூடம் அப்படின்னா ஏறி உக்காந்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். மூலாதாரமாயிருக்கிற அம்புஜம் அந்த தாமரையில ஏறி உக்காந்துட்டு இருக்கிறவள். മൂലാധാര പത്മത്തോട് രൂപത്തെ 99வது നാമത്തില് വർണ്ണിക്കപ്പെട്ടത് നമ്മൾ பார்த்ததாക്കും. മൂലാധാരത്തിലെ സ്വയംഭൂ ലിംഗത്തെ ചുറ്റിണ്ടിருக்கிற குண்டலினி சக்தியை சொல்லப்படுறது. குண்டலினி தேவி ஜெகன்மோகினியாயிருக்கிற அந்த லலிதாம்பிகையே தான். எல்லா உயிரினங்களிலேயும் ஜீவாத்மாவாயிட்டு இருக்கிற தேவி. தேனீக்களோடு அந்த மூளலுக்கு ஈக்குவலான சப்தம் தியான அவஸ்தையில உபாசகனோடு காதுல கேட்கும். அந்த சப்தம் அப்படிங்கிறது இந்த குண்டலினியிலேந்தாக்கும் உண்டாகிறது. மின்னல் மாதிரி வெட்டி திளங்குற சிகப்பு கலர் இருக்கிற 16 வயசு இருக்கிற அழகியான கன்யகையோடு ரூபமாக்கும் குண்டலினி தேவிக்கு உள்ளது. ஐநூத்தி 15வது நாமம் பஞ்சவக்த்ரா. 516வது நாமம் அஸ்தி சம்ஸ்திதா. பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா. லலிதா சகஸ்ரநாமத்துல 515 516 நாமங்கள் கூட்டி சேர்த்தாக்கும் நம்ம சகஸ்ரநாமம் சொல்லறத சொல்லுவோம். பஞ்சவக்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு சொல்ல மாட்டோம். பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு அந்த நாமத்தை உச்சரிப்போம். 515வது நாமமாக்குமே பார்க்கிறோம். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது பஞ்சவக்த்ரா. பஞ்சபூதங்களை இண்டிகேட் பண்ணுற 5 முகங்கள் இருக்கிற தேவி. தேவி பாகவதத்துல 12 ஸ்கந்தத்துல காயத்ரி கவசத்துல தேவியோடு சொரூப வர்ணனை நடக்கிறது. முக்தா வித்ருமஹேமநீலதவளா சாயைர் முகஸ்திரீட்சணைர் அப்படிங்கிற அந்த சொரூப வர்ணனை. முத்து பவிழம் சொர்ணம் நீலம் தவளம் ஜனனா வெளுப்பு இப்படி இருக்கிற கலர்களோடு கூடி ஜொலிச்சு நிற்கிற 5 முகத்தோடு கூடி இருக்கிற தேவி. 3 கண்களோடு கூடி இருக்கிற தேவி. 10 கைகளில வரம் அபயம் தோட்டி செம்மட்டி கபாலம் கயறு சங்கு சக்கரம் அதே மாதிரி 2 தாமரை பூக்கள் இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிற தேவி. தத்துவார்த்த வர்ணாத்மிகையான அந்த காயத்ரி தேவியை நான் பஜிக்கிறேன்னாக்கும் அதில் வர்ணிக்கப்படுறது. ஆதிபராசக்தியோடு அதே சக்தி தான் காயத்ரி தேவிக்கும் உள்ளது. பஞ்சவக்த்ரா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிட்டு ஸ்துதிக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். 516வது நாமம் அஸ்தி சம்ஸ்திதா.
515 516 நாமங்களை கூட்டி சேர்த்தாக்கும் நம்ம பார்க்குறோம். அந்த நாமத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். பஞ்சவக்திராஸ்தி சம்ஸ்திதா, பஞ்சவக்திராஸ்தி சம்ஸ்திதா இப்படின்னாக்கும் வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. பஞ்சவக்திரா அப்படின்னு நீட்டி கூப்பிட்டுட்டு அதனோடு ஒரு கனெக்டிவிட்டி ஆயிட்டாக்கும் அஸ்தி சம்ஸ்திதா அப்படிங்கிற நாமத்தை சொல்லப்படுறது. அப்படிங்கிறதுனால அகாரம் அங்க சைலண்ட் ஆக்கும். அதனால இங்க 4 அக்ஷரங்கள் தான் இந்த 516க்கு உள்ளது. அஸ்தி சம்ஸ்திதா அப்படிங்கிற நாமத்துல 4 அக்ஷரங்கள் தான் உள்ளது. அதனோட முதல் எழுத்தான ஆ அப்படிங்கிறது பஞ்சவக்திரா அப்படிங்கிறதுல தீர்க்கஸ்வரமாயிட்டு சொல்லப்பட்டது. அதனால அஸ்தி அப்படிங்கிற சப்ததாதுவில வசிக்கிறவளாக்கும் தேவி. அஸ்தி அப்படின்னா எலும்பு, அந்த எலும்புல வசிக்கிறவள் தேவி. சரீரத்துல அஸ்தி அப்படிங்கிற தாதுவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. நம்மளோட எலும்புக்கெல்லாம் ஒரு பலம் இல்லை அப்படின்னா நமக்கு நடக்கிறதுக்கே சாதிக்காது. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய உண்டாகும். சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிற 5வது கண்டத்துல எண்ணெய் நெய் தொடங்கின திரவியங்கள் சரீரத்துல பிரவேசனம் பண்ணினா உண்டாகிற மாற்றங்களை எடுத்து சொல்லப்படுறது. சாப்பிட்ட எண்ணெய் நெய் இதெல்லாம் மனுஷ சரீரத்துல 3 விதத்துல பரிணாமம் சம்பவிக்கிறது. அதனோடு ரொம்ப ரொம்ப ஸ்தூலமான பார்ட்டு எலும்புகளாயி தீரறது, மத்தியமமான பார்ட்டு மஜ்ஜையாயி தீரறது, சூக்ஷ்மமான பாகம் வாக்காயிட்டு பரிணாமம் பண்றது. எண்ணெய் நெய் இதுல இருக்கிற சக்தி சைதன்யம் அஸ்தியாயிட்டு மஜ்ஜையாயிட்டு கடைசியில வாக்காயிட்டு பரிணாமம் சம்பவிக்கிறது. நம்மளோட வாக்குகள் ரொம்ப ரொம்ப சமர்த்தமாகணும் அப்படின்னா தேவியோட சைதன்யம் மஸ்ட். பிரபஞ்சத்துல பதார்த்தங்களில் வித்தியஸ்தமான தேஜஸ் ஆயிட்டு பிரபஞ்ச பதார்த்தங்களை தேவி ஆக்டிவேட் பண்றா. தேவிய வாக்தேவிகள் அஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னாக்கும் கூப்பிடுறா. நாமங்கள் அப்படின்னு பார்த்தானாக்கா பஞ்சவக்திரா அப்படிங்கிற நாமவும் அஸ்தி சம்ஸ்திதா அப்படிங்கிற நாமவும் ஆக்கும் உள்ளது. அது ரெண்டையும் கூட்டி சேர்த்தியாக்கும் பஞ்சவக்திராஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. சாந்தோக்கிய உபனிஷத்துல 6வது அத்தியாயத்துல 5வது கண்டத்துல இந்த சாப்பிடுற உணவு 3ஆயிட்டு செப்பரேட் செய்யப்படுறத எடுத்து சொல்லப்படுறது. அன்னம் அசிதம் திரேதா, சாப்பிடுற உணவு 3 விதத்துல விதீயதே விபஜிக்கப்படுறது. தஸ்ய யஹ தவிஷ்டஹ, அதனோடு ஏதாக்குமோ ரொம்ப ஸ்தூலமான தாதுகு பார்ட்டு தது அது புரிஷம்பவதி
മലമായിട്ട് തീരരുത്. യഹ മധ്യമഹ ഏതൊന്നാക്കുമോ മധ്യമായിട്ടിരിക്കുന്ന ഭാഗം അത് തത് മാംസമായിട്ട് തീരരുത്. യഹ അനിഷ്ടഹ ഏതൊന്നാക്കുമോ ரொம்ப സൂക്ഷ്മமான ഭാഗം തത് മനഹ அது മനസ്സായിട്ട് തീരരുത്. இப்படின்னு சொல்லப்படுறது. നമ്മൾ சாப்பிடுற അന്നം 3 വിധത്തിൽ വിഭജിക്കപ്പെടുന്നത്. സ്ഥൂലமான ഭാഗം മലമായി തീരരുത്, മധ്യமான ഭാഗം മാംസമായി തീരരുത്, സൂക്ഷ്മமான ഭാഗം മനസ്സായിട്ട് തീരരുത്. நம்மளோட மனசுக்கு நம்ம சாப்பிடுற பொருளுக்கு ரொம்ப ரொம்ப பந்தம் இருக்கு. നമ്മൾ കുടിக்கிற തണ്ണിയും 3 വിധത്തിലായി തീരരുത്. അതിലെ സ്ഥൂലமான ഭാഗം മൂത്രമായിട്ട് തീരരുത്, മധ്യமான ഭാഗം രക്തമായിട്ട് തീരരുത്, സൂക്ഷ്മமான ഭാഗം പ്രാണനായിട്ട് തീരരുത്. പീതാഹ പാനം ചെയ്യപ്പെട്ട, ആപഹ ജലം, ത്രേതാ 3 വിധത്തിലെ വിധീയത്തെ വിഭജിക്കപ്പെടുന്നത്. താസാം അതോടെ യഹ ഏതൊന്നാക്കുമോ സ്തവിഷ്ടഹ ധാതുവായിട്ടിருக்கு, ഏറ്റവും സ്ഥൂലമായിട്ടിருக்கு அந்த ഭാഗം തത് അത് മൂത്രം ഭവതി മൂത്രമായിട്ട് തീരരുത്. യഹ മധ്യമഹ ഏതൊന്നാക്കുമോ മധ്യமான അംശം തത് ലോഹിതം അത് രക്തമായിട്ട് തീരരുത്. യഹ അനിഷ്ടഹ ഏതൊന്നാക്കുമോ ഏറ്റവും സൂക്ഷ്മமான അംശം സ പ്രാണഹ അത് പ്രാണനായിട്ട് തീരരുത്. നമ്മൾ சாப்பிடுற எண்ணெய் நெய் இப்படி இருக்கிறதெல்லாம் தேஜஸும் 3 വിധത്തിൽ പരിണാമപ്പെടുന്നത്. അതിനോട് ഏറ്റവും സ്ഥൂലமான ഭാഗം എല്ലുകളായി തീരരുത്, മധ്യമமான ഭാഗം മജ്ജയായി തീരരുത്, സൂക്ഷ്മமான ഭാഗം വാക്കായിട്ട് പരിണാമം പண்றது. അதையாக்கும் നമ്മൾ இங்க பார்த்தோம். அசிதம் சாப்பிடப்படுற தேஜஹ தேஜஸ், ത്രേതാ 3 വിധത്തിലെ വിധീയതേ വിഭജിക്കപ്പെടുന്നത്. തസ്യ അതിനോട് യഹ ഏതൊന്നാക്കുമോ സ്തവിഷ്ടഹ ധാതു ரொம்ப സ്ഥൂലமான ഭാഗം തത് അസ്ഥി ഭവതി അത് അസ്ഥിയായിട്ട് തീരരുത്. യഹ മധ്യമഹ ഏതൊന്നാക്കുമോ മധ്യമமான ഭാഗം തത് മജ്ജ അത് മജ്ജയായിട്ട് തീരരുത്. യഹ അനിഷ്ടഹ ഏതൊന്നാക്കുമോ ரொம்ப സൂക്ഷ്മமான ഭാഗം സ വാക്ക് അത് വാക്കായിട്ട് തീരരുത്. ഇതെല്ലാമാക്കും இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல உணவை சம்பந்திச்சு எடுத்து சொல்லப்பட்ட பார்ட்டு. அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுற பேராக்கும் நம்ம பார்த்தோம். அஸ்தி சம்ஸ்திதா, அஸ்தியில வசிக்கிறவளே தேவி அப்படின்னு கூப்பிடுறா. 517வது நாமம் അങ്കുശ ആദി പ്രഹരണ. അങ്കുശാദി പ്രഹരണ. അങ്കുശം, ஞானமுத்ரை, தாமரை, புஸ்தகம் இதெல்லாம் கையில தரிச்சுருக்கிறவளாக்கும் தேவி. அங்குஷம் அப்படின்னா ஆனைப்பாகான் ஆனைய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு தோட்டி வச்சுருப்பார். அந்த தோட்டியோடு கடைசியில ஒரு ஹூக் இருக்கும். அப்படி ஒரு தோட்டி அப்படின்னு அர்த்தம். அங்குஷம் தொடங்கின ஆயுதங்களால சத்ருக்களை அடிக்கிற தேவியாக்கும் லலிதாம்பிகை. ஆனையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆனைப்பாகர்கள் உபயோகிக்கிற மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல சராசரங்களையும் தேவி தன்னையோடு ஆயுதமா இருக்கிற தோட்டியால கண்ட்ரோல் பண்றா. அங்குஷம் அப்படிங்கிறது குரோதத்தை இண்டிகேட் பண்றது, துஷ்டர்களை தேவி கண்ட்ரோல் பண்றது. ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கூடிட்டாக்கும். தேவியோடு இன்னொரு கையில பாசம், அதாவது கயராக்கம் வச்சுருக்கா. தேவியோடு
மாயாசக்தியால தேவி அஜ்ஞானிகளை கட்டி போடுறா. பகவல் ஞானம் இல்லாதவாளை இந்த மாயா அப்படிங்கிற பந்தனத்துல கட்டி போடுறா. பாசம் அப்படிங்கிறது ராகத்தையாக்கும் இண்டிகேட் பண்றது. பிரியமானவாகிட்ட பிரகடிப்பிக்கிற விகாரமாக்கும் ராகம். இதாக்கும் இந்த பிரபஞ்சவுமாயிட்டு இருக்கிற பந்தனத்துக்கு காரணம். இந்த பந்தம் அஜ்ஞானிகளை மோட்ச மார்க்கத்திலேருந்து பிரபஞ்சத்துக்கு இழுத்துட்டு வருது. பல சந்தர்ப்பங்களிலையும் தேவியோடு கையில தேவி தரிச்சுட்டு இருக்கிற ஆயுதங்களுக்கு பல பல சூக்ஷ்மார்த்தங்கள் இருக்கு. 8 அட்சரங்களோடு கூடின நாமமாக்கும் அங்குஷாதி பிரஹரணா அப்படிங்கிற நாமம். 518வது நாமம் வரத ஆதி நிஷேவிதா. நாமங்களை பதம் பிரிக்காதைக்காக்கும் சொல்லணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு பார்த்தோம், அவ்வளவுதான். வரதாதி நிஷேவிதா, வரதா தொடங்கின தேவிகளால சேவிக்கப்படுறவள். 4 தளங்கள் இருக்கிற மூலாதார பத்மத்துல ஓரோ தளத்திலையும் ஸ்திதி பண்ணற வரதா, ஸ்ரீ, ஷண்டா, சரஸ்வதி இப்படி இருக்கிற அக்ஷர சக்திகளால சேவிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. மூலாதார பத்மத்துல வா, ஷா, ஷா, சா அப்படின்னு ஆலேகனம் செஞ்ச 4 தளங்கள் இருக்கு. சக்தி தேவதைகளால சூழ்ந்து நிற்கப்பட்ட லலிதாம்பிகை. வரதா, ஸ்ரீ, ஷண்டா, சரஸ்வதி இப்படி இருக்கிற சக்தி தேவதைகளாக்கும் அங்க தேவிய சூழ்ந்து நிற்கிறா. ஜரா, பாலினி, சாந்தி, ஈஸ்வரி, ரதி, காமிகா, வரதா, ஹாதினி, பிரீதி, தீர்கா இப்படி இருக்கிற விஷ்ணுகலா தேவிகள். இந்த தேவிகளால சேவிக்கப்படுற தேவி சாதகர்களோடு விருப்பங்களை எல்லாம் சாதிச்சு கொடுக்கிறா. விஷ்ணுகலா தேவிகளுக்கு அந்த திறமையெல்லாம் இருக்கு. அது மட்டுமில்லை, பிரம்மகலா தேவிகளும் அதே மாதிரி ருத்ரகலா தேவிகளும் ஈஸ்வரகலா தேவிகளும் சதாசிவ கலா தேவிகளும் தேவிய டெய்லி சேவிக்கிறா. 10 விஷ்ணுகலா தேவிகளும் 10 பிரம்மகலா தேவிகளும் 4 ஈஸ்வரகலா தேவிகளும் 16 சதாசிவகலா தேவிகளுமாக்கும் தேவிய நித்தியவும் சேவிக்கிறது. வரத ஆதி நிஷேவிதா, வரதாதி நிஷேவிதா அப்படின்னு நீட்டி முழக்கிண்டு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார்.